அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு இனிப்பு குழிப்பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம பெரியவங்கள்லாம் எப்படி அரிசி ஊற வச்சு அரைச்சி வெல்லம் சேர்த்து செஞ்சாங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அதே உலக்கில் 3 உலக்கு அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லிக்கெலாம் ஊற வைக்கிற புழுங்கல் அரிசி 3 உலக்கு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக இப்போ நம்ம 4 உலக்கு அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்து நான் 50 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து உதயம் உளுந்து எடுத்திருக்கேன். அது வந்து அதிகமாக வந்து மாவு கொடுக்குன்றதுனால நான் அரை உலக்கு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சாதாரண உளுந்து சேர்த்திங்கன்னா ஒரு 3/4 உலக்கு அளவுக்கு நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா தண்ணி சேர்த்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை நல்லா தண்ணி சேர்த்து இதை அலசி எடுத்துருங்க. நம்ம குழிப்பணியாரம் செய்யும் போது இந்த மாதிரி துவரம்பருப்பு சேர்த்து தான் செய்வாங்க. நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல தண்ணியாக சேர்த்து ஊற வச்சிட்டிங்கன்னா நம்ம அதே தண்ணியை சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்திருக்கு அரிசி. இப்போ இதை வந்து நம்ம கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ரொம்ப நெய்ஸாக மையாக அரைச்சிடக்கூடாது. மாவு கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைக்கணுங்க. ரவை பதத்துக்கு கொஞ்சம் நெய்ஸாக இருக்க மாதிரி பதத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ரொம்ப நெய்ஸாக இருந்துச்சுன்னா உள்ளார வந்து பணியாரம் பிசுப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி மாவை வந்து அரைச்சிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம எப்போதுமே இட்லி தோசைக்கெல்லாம் ஆட்டுற மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடாது. மாவு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வெல்லம் சேர்த்து செய்யும்போது பணியாரம் வந்து பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் ஒரு வேளை தண்ணியை அரைச்சிட்டிங்கன்னா நம்ம திரும்பவும் அதில் வெல்லம்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மாவு ரொம்ப தண்ணியாகி பணியாரம் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வராது. இந்த 2 டிப்ஸையும் வந்து மாவு அரைக்கும் போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மாவு அரைச்சி நல்லா ஒரு 10 மணி நேரம் போல் புளிச்சதுக்கப்புறமா நம்ம பணியாரம் செய்யணும். 8லேருந்து ஒரு 10 மணி நேரம் போல் ஆயிருக்கு பாருங்கள். மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த மாவு கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மாவு வந்து கொரப்பாக இருக்கணும், அப்புறமா நல்லா திக்காக இருக்கணும். இந்த 2 டிப்ஸ் மட்டும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை வந்து நான் வந்து 3 உலக்கு அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கேங்க. மொத்தம் நம்ம 4 உலக்கு அரிசி சேர்த்துனோம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் 2லேருந்து 3 உலக்கு வரைக்கும் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே அதிகமாக சேர்த்திங்கன்னா பணியாரம் வந்து கருகிரும், உள்ளார சீக்கிரமாக உங்களுக்கு வேகாது. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து ஒரு சாஸ் பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். ரொம்ப பாகுபாதம் எதுவுமே வரணும் நம்மளுக்கு அவசியம் இல்லை. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துச்சுன்னா போதும். கட்டி இல்லாமல் பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த வெல்லத்தை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வெல்லத்தை நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா இந்த வெல்லம் வந்து நல்ல சூடு ஆறி வரணுங்க. நீங்கள் சூடாக எதுவும் மாவில் சேர்த்துறாதீங்க. சூடாக சேர்க்கும் போது மாவு வந்து வெந்து போயிடும், அப்போ சரியாக வராது. இந்த வெல்லத்தை வந்து நல்லாவே ஆற வச்சுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தை நீங்கள் கரைச்சி கொதிக்க வைக்கும்போது தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தான் நான் வந்து இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த மாதிரி கம்மியாக அளவு தண்ணி சேர்த்து நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வெல்லம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பணியாரம் செய்கிறதுக்கான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது கூட வந்து தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2மே வந்து சேர்த்துக்கல. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் தேங்காயும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கலாம். இப்போ பணியாரக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எல்லா குழியிலையுமே வந்து நெய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் விட்டு இதை நம்ம சுட்டு எடுக்கும் போது இதோடைய வாசமும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பணியாரம் செய்யும்போது 3/4 குழி அளவுக்கு மட்டும் மாவு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா வேகும் போது பொங்கி வந்து வெளியிலலாம் வந்துடும். 3/4 குழி சேர்த்திங்கன்னா அது நல்லா பொங்கி வெந்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு பணியாரம் வெந்து வந்ததுக்கப்புறமா இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
சிம்லேயே வச்சு இதை நீங்கள் சுட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஃபுல் ஃப்ளேம்லேயோ வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும், உள்ளாரெல்லாம் வெந்து வராது. அதுவும் இது இல்லாமல் இது நம்ம ஸ்வீட் குழிப்பணியாரம் அப்படின்றதுனால உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கீழெல்லாம் செவந்து வர ஆரம்பிச்சிரும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது கூட வந்து தேனோ இல்லை இன்னும் கொஞ்சம் வெள்ளைப்பாகோ கொடுத்திங்கன்னா குழந்தைங்களாம் வந்து ரொம்ப ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப தித்திக்கிற அளவுக்கு இனிப்பு இருக்காது இந்த குழி பணியாரத்தில். அதனால நீங்கள் சர்வ் பண்ணும்போது தேன் இல்லைன்னா சர்க்கரை பாகு சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான செட்டிநாடு பாரம்பரியமான ஸ்வீட் குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க.